Elevate your aspirations, guaranteed placements, and highest salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district. பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 14 வருஷம் கானகம் சொல்றாரு. ஆனால் நாம என்ன இங்கே சொல்றோம், நீ செயல் தலைவராக இரு. என்ன சொல்லணும், எல்லா நிருபர்களையும் கூட்டி நான் செயல் தலைவராக ஐயா எனக்கு உத்தரவு போட்டிருக்கார். செயல் தலைவராக இருந்தாலும் இல்லை, அதுவும் இல்லைனாலும் நான் ஒரு தொண்டனாக, சராசரி தொண்டனாக நான் இருந்து ஐயா எடுக்கின்ற கட்டளையை நான் செய்வேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும், என் மனசு எப்படி இருக்கும் இல்லையா? அதனால்தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க, நேற்று சொன்னேன், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்படி சொன்னோம்னா அதெல்லாம் பொய் அப்படின்னு. இது இன்று நேற்று ஏற்பட்ட வார்த்தைகள் அல்ல, பழமொழி அல்ல, பழைய மொழி. அந்த காலத்திலிருந்து, தொட்ட காலத்திலிருந்தே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இன்னொரு வார்த்தை பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மூத்தவர் சொல் வார்த்தை அமிர்தம், மூத்தவர் சொல் வார்த்தை அமிர்தம். இதெல்லாம் சொன்னோம்னா அதெல்லாம் பொய் என்று சொல்லக்கூடிய நபர். அப்போ ஒரே தீர்வு நான் செயல் தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவர் ஐயா சொல்ற வழியில் நான் போறேன். இப்ப போய் நீங்க இதை கேட்டீங்கன்னா, ஆமா நான் போவேன்னா செய்வேன்னா சொல்லுவார தவிர நடப்பதெல்லாம் வேற மாதிரி. அதனால இன்றைக்கு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களை நான் சொல்றதில்லை, அவர்கள் என் உயிரினும் மேலான, 3 தரம் சொல்லுவேன், என் உயிரினும் மேலான, என் உயிரை விட மேலான பாட்டாளி சொந்தங்களே. அந்த சொந்தங்களே என்று சொல்லும் போது எனக்கு ஏற்படுகிற பூரிப்பு, ஆனந்தம் சொல்லி மாளாது. ஆனால் இவரை பார்க்கும் பொழுது ஏற்படுகிற அதிர்ச்சி, மனக்குமுறல்கள், எனக்கு பிபி ஏறுது. நான் சேலம் போயிருக்கும்போது அங்கே இதே மாதிரி பிபி ஏறி அதிகமாகி, அப்புறம் அங்கே சரவணன், டாக்டர் சரவணன், அவர் எல்லாம் என்னமோ இப்போ இசிஜி எல்லாரையும் ஒரு 10 பேர் டாக்டர் கூப்பிட்டு வந்துட்டு ரெஸ்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி இந்த கட்சியை சுயம்புவாக நான் உருவாக்கிய என்னை மயக்க வச்சு பேசக்கூடாது தருமபுரியில், சேலத்தில் அப்படி என்று நானும் வருவேன். நீ வர்றத நான் வேணான்னு சொல்லலை. 700 பேருக்கு மேலே கூடக்கூடாது. இதெல்லாம் கட்டளைகள். என்னை பார்க்கணுன்னா தொண்டர்கள் அவர் தங்கி இருக்கிற அறையில் தான் போய் என்ன பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கட்டளையிட யார் இவர்? கட்சியின் நிறுவனரே இப்படி சொல்லுகிற அதிகாரம் நான் கொடுக்கவே இல்லையே. அதனால சொல்றேன், உங்கள் மூலமாக சொல்லுகின்ற செய்தி என் மூச்சுக்காற்று நிற்கும் வரை நான் தான் தலைவர், நிறுவனர், தலைவர், தலைவர். இந்த கட்சியினுடைய தலைவர் நான் தான். தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் அன்புமணி தொடர்பாக பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். தொடர்ச்சியாக தந்தை மகன் இடையே கருத்து மோதல் நிலை வரக்கூடிய நிலையில் கடந்த சில தினங்களாகவே ராமதாஸ் அவர் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். அந்த வகையில் இன்றும் அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். அன்புமணி ராமதாஸின் செயல்பாடுகளால் தான் மிகுந்த கவலை அடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அன்புமணியை பார்த்தாலே எனக்கு ரத்த அழுத்தம் ஏறுகிறது என்றும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார்.
தொடர்ச்சியாக கட்சியில் தான் நிறுவனர் தலைவர் என்றும் அவர் கூறியிருக்கிறார். குடும்பத்தைச் சேர்ந்தவர் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதை காப்பாற்ற முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க அவர் அறிவுரையும் கூறியிருக்கிறார். அன்புமணி மைக்கை தூக்கி அடிக்கிறார், பாட்டிலை எடுத்து தாயை தாக்குறார் என்ற குற்றச்சாட்டையும் அவர் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார். அன்புமணியை பார்த்தாலே எனக்கு இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இனி பாமகவில் தானே நிரந்தர நிறுவனர் தலைவர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கட்சியில் அன்புமணி எடுக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் தனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாமக நிறுவியதன் என்ற அடிப்படையில் தனக்கு முழு உரிமை இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அன்புமணியை பார்த்தாலே எனக்கு இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது என்ற விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். கடந்த சில தினங்களாகவே ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து மோதல் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வந்த நிலையில் சமரச பேச்சுவார்த்தைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலெல்லாம் தற்போது எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் கடந்த சில தினங்களாக அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் முன்வைத்து வருகிறார். இன்றும் அன்புமணி மீது பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். இது நான் மீண்டும் சொல்லுகிறேன். ஆனால் அவரே பல முறை சொல்லியிருக்கார், இங்கே வரும் போதெல்லாம் நான் எத்தனை நாளைக்கு போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக சொல்லும்போது, நீங்கள் 100 ஆண்டு இருப்பீங்க, 100 ஆண்டுங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் வாயால் மாரில் முன்னாலேயும் பின்னாலேயும் ஈட்டியால் குத்திட்டு இருக்கான். ஈட்டியால் குத்திட்டு இருக்கான். அப்படிப்பட்ட வேதனை. தூக்கம் வரமாட்டேங்குது. தூக்கம் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரமாட்டேங்குது. ஏன்னா அவரை நினைக்கும் போதெல்லாம் இது ஏற்படுகிறது. நினைக்காமலும் இருக்க முடியவில்லை. நினைக்காமலும்னா பாசத்தாளர் இல்லை, அதெல்லாம் போயிடுது. அதனால் அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அடாத செயல். நான் கூட நேற்றுக்கு சொல்லும்போது சொன்னேன், தசரத சக்கரவர்த்தி நீங்கள்லாம் ராமாயணம் படிச்சிருப்பீங்க, கம்பராமாயணம் எந்த ராமாயணம் படிச்சிருப்பீங்க. அதில் தசரத சக்கரவர்த்தி சொல்றார், ராமருக்கு ஆணை எடுக்கிறார், நீ 14 வருடம் கானகம் செல்ல வேண்டும், வனவாசம் செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவருடைய முகத்தை, ராமருடைய முகத்தை வர்ணிக்கிறார் கம்பர். அன்றளர்ந்த தாமரை போல், அன்றளர்ந்த தாமரை போல், அன்று பூத்த தாமரை மலர் போல அவ்வளோ அழகா இருக்குதான் ராமருடைய முகம். 14 வருஷம் கானகம் செல்றாரு. ஆனால் நாம என்ன இங்கே சொல்றோம், நீ செயல் தலைவராக இரு. என்ன சொல்லணும், எல்லா நிருபர்களையும் கூட்டி நான் செயல் தலைவராக ஐயா எனக்கு உத்தரவு போட்டிருக்கார். செயல் தலைவராக இருந்தாலும் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். Elevate your aspirations, guaranteed placements and highest salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district.